சேலம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் தனி குடிநீர் திட்டம் கொண்டு வருவதை கண்டித்து தகராறில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சேலம் மாநகராட்சியில் இன்று காலை இயல்பு கூட்டம் நடந்தது. இதில் திரளான அதிமுக மற்றும் திமுக மாநகராட்சி கவுன்சில் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் தொடங்கியதும் அதிமுக கவுன்சிலர்கள் எழுந்து தனி குடிநீர் திட்டம் தேவையில்லாதது, இந்த திட்டத்திற்கு வருகிற அடுத்த மாதம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி டெண்டர் விடப்பட உள்ளது, இந்த திட்டத்துக்கு ரூபாய் 730 கோடி ஒதுக்கப்பட உள்ளதாக கேள்விப்பட்டோம். இதனால் இந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். இந்த திட்டம் வந்தால் தண்ணீர் பிரச்சனை ஏற்படும். இது தவிர பொதுமக்கள் ஒவ்வொரு மாதம் தனியாக பணம் கட்ட வேண்டி வரும். இதனால் இந்த திட்டம் ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். இதனால் சுமார் 20 நிமிட நேரம் திமுக கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் மாறி மாறி தகராறில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் இந்த திட்டம் கொண்டு வருவதை கண்டித்து அதிமுக மாநகராட்சி கவுன்சிலர்கள் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் மன்ற கூட்டம் நடந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளது.